மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா நம்ம ஒரு நீண்ட நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓட்டு வரப்போகுது. ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சதவீதம் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக. பட் அது எல்லாமே இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓட்ஸாக மாறி இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதற்கு வரலாறு காணாத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. யாருடனும் கூட்டணியே இல்லாமல் தனித்துவமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஒரு மாற்றம் சார்? இது அதாங்க மிக சிறப்பாக பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் விஜய் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து தனி ஒரு மனிதனாக ஒரே ஒரு ஃப்ளாகோட தமிழக பூரா சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் யாருமே கிடையாது. மற்ற கட்சியெல்லாம் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டணிகளோட பலதரப்பட்ட குடிகளோட பலதரப்பட்ட வேட்பாளர்களோட ஆதரவுகளோட மக்கள் போய் சந்திச்சாங்க. இங்கே ஒரு தனி மனிதனாக ஒரு பிளே கிரவுண்டில் இறங்கி ஓடிட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தேன். இது மக்களை நம்பி மட்டுமே, உங்களை நம்பி நான் உள்ளே இறங்கிட்டேன், நீங்கள் எனக்கு அது போதும், நீ எது கொடுத்தாலும் சந்தோஷம் அப்படின்னாரு. பெருசாக மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தேன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல நம்மளுடைய நேயர்களுக்கும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம. பட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இதற்கு முன்பாக நிறைய விடையில் நான் பேசியிருக்கேன், நம்மளும் நிறைய பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 35% வாக்குகள் மேலே வாங்குவார், 40 வரைக்கும் நெருங்குவார் அப்படின்னு நம்ம சொன்ன முந்தைய விடைகள் எடுத்து நீங்கள் பாருங்க. நெருங்கிட்டு இருக்கார். இப்போ அவர் முன்னிலையில் இப்போ போய்கிட்டு இருக்கார். தாவக்கா அவருடைய விஜயுடைய கட்சி தாவக்கா முன்னிலையில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டில் இப்போ நான் பேசுகிற வரைக்கும் முன்னிலை போய்கிட்டு இருக்கு. மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர் எல்லாமே மே 4 பிறகுதான் தெரியும் விஜய் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், தாக்கத்தை ஏற்படுத்துவார், பெரிய மாறுதல் ஏற்படுங்கிற விஷயத்தை நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அதுதான் சொன்னேன், இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு கணிப்பு இருக்கும், அது கணிப்பு இல்லை திணிப்புன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் விஜய் அவர்களும் தெளிவாக சொல்லியிருந்தார். தேர்தல் வாக்குகள் முடிந்த பிறகு எக்ஸிட் போல்னு சொன்னது எக்ஸாக்ட் போல் கிடையாது, அதுவும் திணிப்பு தான் சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வேற ஒரு சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு இருக்கு. வேற 4,90,00,000 பேர் வாக்குகளில் விஜய்க்கு 2 கோடி மேலே வாக்குகள் வரும்னு சொல்லியிருந்தேன். 40% கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்காரு. இளைஞர்கள் ஓட்டுகள் அவர்கள் அரசியல் தெரியாதவர்களை புரிய வச்சார். இதுதான் புரிஞ்சுக்குங்க, நீங்கள்லாம் வருங்காலத்தில் நீங்கள் தான் தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள், மிகப்பெரிய சதாப்தம் நீங்கள் வரணும்னு சொன்னார். அதுதான் வந்தாங்க, உள்ளே வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க. பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த வாக்குகளுடைய கவுண்டிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஒரு முன்னிலை போய்கிட்டு இருக்காரு. குறிப்பாக பார்க்க போனால் எஸ்ஏசி அவர்களுடைய வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மனைவி சுபா அவர்களுடைய அவங்களுடைய ரிலேஷன்லாம் வந்துட்டாங்க. இந்த டிவியை பார்த்து சந்தோஷத்தில் அவர்களுடைய அந்த செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் வரும்போது பார்த்தேன் எல்லாமே ரோட்டில் பார்த்தா தாவக்கோடைய கொடியை போட்டு அவர்களுடைய தொண்டர்கள் விஜய் அவர்கள் ஆசைப்பட்ட எல்லாமே அழகாக அவர்களுடைய சந்தோஷத்தை லட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற தகவல் இப்போ வருது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிட்டத்தட்ட முன்னிலை வரும், யாருக்கு வரும்னு தெரியாது, யாருக்கு வந்தாலும் முன்னிலை வரும்போது மிகப்பெரிய அதிகாரி எல்லாமே அவர்களுடைய இல்லத்திற்கும் அலுவலகத்திற்கும் போய் அவருடைய பாதுகாப்பு தருவார்கள் சொன்னால் இப்போ விஜய் அவர்களுடைய வீட்டிற்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக சென்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம வந்திருக்கு. அது சம்மந்த ஃபோட்டோ வந்திருக்கு. தமிழில் நீங்கள் பாருங்கள் தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்கிறதா, மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்குது. தனி ஒரு மனிதனாக போடுறாரு, இதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொன்னோம். அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய தொகுதியில் போயிட்டு இருக்கும்போது சில ஒரு நிர்வாகிகள் விஜய் தொகுதி மட்டுமே எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக சென்னை கோட்டை யாருதுங்கிறது தெரியும். சென்னையினுடைய கோட்டையை அப்படி லைட்டாக அசிச்சு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட முழுமையாக அசிச்சு பார்த்துருக்காங்க நம்ம பார்வைக்கு இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஒட்டு மொத்தமாக இங்கே பார்த்தாலும் விசில் சவுண்டு வானத்தை பிளந்திருக்கு அப்படிங்கிறத இந்த முன்னிலையில் வரக்கூடிய தகவல்கள் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு இது பார்த்திங்கன்னா பெரம்பூரில் கிட்டத்தட்ட 51,000 வாக்குகள் கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். இது கொஞ்சம் முன்னப்பின ஏறும் இறங்கும். ஒரு 4-5 மணிக்கு மேலே ஒரு நிரந்தரமான ஒரு முடிவுகள் வரும். இங்கே வெற்றி வாய்ப்புங்கிறது இப்போ டிக்ளேர் பண்ணுற மாதிரி சூழ்நிலை போயிடுச்சு. திருச்சி கிழக்கிலையும் அதே தான், 36,000 ஓட்டுகள் மேலே. ஆதவர்ஜினா கிட்டத்தட்ட 17,000 ஓட்டுகளுக்கு மேலே. ஆனந்த் 29,000 ஓட்டுகளுக்கு மேலே. ஆதவர்ஜினா 5,000 லீடிங்கில் போயிட்டுருக்காரு. இப்போ நிர்மல்குமார் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இங்கே திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய இஷ்யூ நடந்தது ஒன்று தெரியும் உங்களுக்கு. அப்புறம் பிரபு காரைக்குடி அது கன்ஃபார்ம் எதிர்பார்த்த வெற்றி. எப்படி விஜய் அவர்கள் பெரம்பூர்லையும் திருச்சிகளிலும் வெற்றி பெறுவார்னு நம்ம அடித்து சொன்னாங்களோ, பிரபு இங்கே வெற்றியை இப்போ தக்க வச்சுக்குவார்னு சொன்னால் அதே மாதிரி கிட்டத்தட்ட காரைக்குடியில் பிரபு கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டார். இந்த பக்கம் ஆட்டோ தாமு அதுதாங்க அப்படியே அவர் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வர்றதுன்ற ஒரு சில விஷயங்கள் இல்லை. அதில் ஒரு நபர் ஆட்டோ தாமு சாதாரணமாக ஆட்டோ ஓட்டிட்டு பலப்பட்ட ஒரு மனிதரை கூப்பிட்டு விஜய் ரசிகர் கூப்பிட்டு ராயபுரம் தொகுதியில் நிற்க வச்சாங்க. மிகப்பெரிய ஒரு தொகுதி, யாருடைய கோட்டைங்கிறது தெரியும். அங்கே ஆட்டோ தாமு முன்னிலை பெற்று போயிட்டு இருக்காரு. அப்படின்னா மக்கள் இங்கே தான் சொன்னார். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பேசும்போதே சொன்னார்,
திருச்சி கிழக்கு மேற்கு வடக்கு 234 தொகுதி விஜய் முகம் தான். பட் நான் வேட்பாளர்கள் யாரை நிற்க வைக்கிறோம், தயவுசெய்து எல்லாமே என்னுடைய முகத்தை நீங்கள் பாருங்கன்னு தான் சொன்னார். அதை தான் மக்கள் பார்த்துருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. இப்போ ஆட்டோ தாமு அவருடைய நண்பர் சஞ்சீவ் வேற அனுப்பியிருந்தாரு. சஞ்சீவ் வேற பிரச்சனைக்கு அனுப்பிச்சிருந்த ஆட்டோ தாமு சாதாரணமான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான விஜயே எளிமையானவருங்க. ஏழைகளின் ஒரு என்ன சொல்றதுன்னா முன்ன சொல்லுவாங்க, அதாவது ஏழை பங்காளன், எளிய மக்களின் தலைவன் அப்படிங்கிற விஷயம் இது விஜய்க்கு 100% பொருந்திருக்கு இப்போ. ஸோ இந்த ஆட்டோ தாமு நிற்க வச்சாங்க, இன்னைக்கு முன்னிலை பெற்று முதன்மையாக போய்கிட்டு இருக்காரு. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் ஸ்ரீநாத், ஸோ தூத்துக்குடி 26,000 ஓட்டுகள் மேலே வாங்கிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. யார் யார் எந்தெந்த தொகுதி வரமாட்டான்னு சொன்னாலும் அடிச்சு எல்லா தொகுதி முன்னிலை பெற்று போய்கிட்டே இருக்காருன்னா, மிகப்பெரிய ஒரு அரசியல் விமர்சனம் கூட பேசினாரு. சிங்கிள் டிஜிட் தான் வருவார் விஜய், வரமாட்டாரு அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டார். ஆனால் இந்த தேர்தல் முடியல 6 மணிக்கு மேலே வந்ததுக்கு பிறகு நாளைக்கு நம்ம பேசுவோம். பட் அவரே இப்போ திக்குமுகாடிக்கிற ஒரு சூழ்நிலை மாறுது. எப்படி பேசுனவர்களோ எல்லா பேருமே தலையிலாக இப்போ பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டார்கள் தான் சொல்ல முடியும். நம்ம பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம், ஒரு மாற்றம் வேணும், ஏதாவது ஒன்று வேணும், இவர்களுக்கு போட்டோம் அவர்களுக்கு போட்டோம், இதை தவிர நாங்கள் வந்து யாருக்காவது போடணும்னு சொன்னாங்க. நான் அதை தான் திரும்ப சொன்னேன். மே 4 ரிசல்ட்டுக்கு பிறகு தான் நமக்கு இறுதியான முடிவு தெரியும். அதுக்கு முந்தைய கணிப்புகள், பிந்தைய கணிப்புகள் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னோம். யார் இந்த அரியணை மக்களை உட்கார வச்சாலும் அந்த மக்களுக்கு தலைவணுகிறோம்னு சொன்னோம், சிறப்பாக சொன்னோம். இப்போ கிட்டத்தட்ட அவர்கள் விரும்புகிற விஜயை உட்கார வைக்கிற சூழ்நிலையை மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு முன்னிலை. தனி ஒரு மனிதனாக தன்னுடைய செல்வாக்கு மக்கள் எம்எல்ஏ எந்த அளவுக்கு அன்பு ஆதரவு வச்சிருக்காங்க, நான் ஒரு எம்எல்ஏ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சேன். செங்கோட்டையன் சார், செங்கோட்டையன் சொல்ல வேணாம், வெற்றிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் சவால் விட்டார்கள், செங்கோட்டையன் தோப்பு அடிக்கணும்னு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பண்ணாங்க. அங்கே அவர் சொன்னார், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் 3 இடம் அவர்களுக்குன்னா கிட்டத்தட்ட அதே 3 இடம் விஜய்க்கு வர்றது மாதிரி சூழ்நிலை மாறுது. ஸோ அந்த வெற்றிக்கான மிகப்பெரிய வெற்றியை வந்து நான் என்னுடைய தலைவர் விஜய் கையில் கொடுப்பேன்னு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாங்க. மிகப்பெரிய மாறுதலில் யார் எந்தெந்த இடம் அப்படின்ற மிகப்பெரிய கோட்டைகள் பேசப்பட்டதோ, கோட்டைகளை பூரா அப்படி லேசாக நகர்த்தி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம விஜய். ஸோ தமிழக மக்கள் எதிர்பாராத, அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு, இந்த முன்னிலை போய்கிட்டே இருக்கு. இந்த ஸ்பீடு அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 4-5 மணிக்கு மேலே தெளிவான ஒரு முடி இத்தனைங்கிறது கன்ஃபார்ம் வரும். எனக்கு தெரிந்த 118 சீட்டுகள் தேவை தனி மெஜாரிட்டிக்கு. 118 சீட்டை விஜயை தாண்டுவாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்களும் கிட்டத்தட்ட அதற்கு மேல் ஆதரவு கொடுத்துருக்குன்னு ஒரு தகவலும் வருது. நான் அதுதான் சொல்லியிருந்தேன், யாரை எந்த திசை திரும்பினாலும் யாருக்கு நீங்கள் வாக்களிச்சிங்க அப்படின்னு ஜென்ரலாக கேட்கும் போதெல்லாம் அவர்களுடைய வாக்குகள் வந்து நாங்கள் விஜய்க்கு போட்டோங்க. ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டுன்னு நம்ம சொன்னோம், கிட்டத்தட்ட 5 ஓட்டு 6-7 ஓட்டுன்னு போட்டிருக்கு. ஊர்லேருந்து வந்தவர்கள், ஒரு சித்தப்பா, மாமே, மச்சான், தாத்தா, பாட்டின்னு எல்லாம் போட்டவர்கள். இது தவிர ஃப்ளைட்டில் இருந்து 3 ஃப்ளைட்டு மாறி வந்தவர்கள், அம்மா வந்து தனியாக வந்தவர்கள், யூஎஸ்ஏலேருந்து, அப்புறம் கனடாவில் இருந்து, இந்த பக்கம் மலேசியா, துபாய், எந்தெந்த சென்டர் இருக்குமோ எல்லா பேரையும் பல லட்சங்களை செலவு பண்ணி விஜய்க்காக நாங்கள் ஓட்டு போட வர்றோம். அவர் வெற்றி பெறணும், மாற்றத்தை வேண்டும். 30 வயசு வரைக்குமே நான் ஓட்டு போடாதுன்னு சொல்லி மலேசியாவிலேருந்து வந்த நபர், துபாயிலேருந்து வந்த நபர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஓட்டு அது நான் விஜய்க்குன்றாரு. ஸோ இப்படி வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் லட்சம் ஏற்பட்டவர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 35% ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன். 40 கிட்ட நெருங்குற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2 கோடி வாக்குகள் அசால்ட்டாக அடிச்சுட்டு விஜய் போகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. தனி மெஜாரிட்டியில் 118 சீட்டு தேவை. 118க்கு மேற்பட்டு வந்து சாலிடாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அந்த வெற்றியை மக்கள் கிட்டத்தட்ட கொடுத்துட்ருக்காங்க. முன்னிலை அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு. வருவார் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம ஒரு 5-6 மணிக்கெல்லாம் தெளிவாக தெரியும். மீண்டும் ஒரு வீடியோவை நம்ம போடும்போது எத்தனை சீட் எத்தனைன்றதை கன்ஃபார்மாக போடலாம். வெற்றி வாய்ப்புகள் கிட்டத்தட்ட விஜய்க்கு பிரகாசமாக மக்கள் கொடுத்துருக்கான்ற விஷயம் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு சார். இப்போ இதெல்லாம் தாண்டி முதலாம் ஓட்டு போடுறாங்க இல்லையா இளம் வாக்காளர்கள், அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களை வந்து சரியாக பயன்படுத்திக்கலங்கிறத முதல்ல நாம் தான் ஓப்பன் பண்ணோம். அவங்களுக்கு புரிய வைக்கலைங்க, மற்றவர்களே கடந்து போனாங்க. அவங்கள வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறது என்ன தெரியும். அவங்க நிறைய பேர் சொன்னாங்க விசிலடிச்சா குஞ்சுகள், தற்குறிகள் சொன்னாங்க. தற்குறிகளும் எங்க யாரும் சொல்லப்போனா விஜயுடைய கட்சியில் படித்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தற்குறிகள் யாரையுமே தயவு செய்து சொல்ல வேண்டாம், விசிலடிச்சா குஞ்சுகள் சொல்ல வேண்டாம். பிடித்தவர்களை பாராட்டுவாங்க, அது பாராட்டுறது ஒரு தவறுனா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ அவர்கள் நீ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? இனிமேல் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. பெண்களுடைய ஓட்டு எந்தெந்த வயது அதிகபட்சமாக வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் 18, 19, 20 வயசும் போது மற்றவர்கள் ஏன் யூஸ் பண்ணலன்னா அவர்கள் வந்து பொருட்டாக எடுத்துக்கல. விஜய் அதை தான் எடுத்தாரு.
நீங்க தான் நம்மளுடைய வருங்காலத்தின் முன்னோடிகள், 3 வருஷத்துக்கு வரணும். முன்னாடி எடுத்தாரு. எஸ், நீங்க தான் வரணும், நீங்க தான் மிகப்பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள். கிட்டத்தட்ட 14 லட்சம் ஓட்டு அந்த இளந்தல் 30 வயசுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட 1,07,00,000 ஓட்டு, மொத்தம் 1,21,00,000 ஓட்டு இந்த 18லேருந்து 30 வயசு வரைக்கும். கிட்டத்தட்ட அது ஓட்டுகளில் 95% விஜய்க்குள்ள தகவல் வருது. இந்த தபால் ஓட்டு பார்க்கும்போதோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஓட்டில் தான் இருந்தார் விஜய் அவர்கள். அந்த 2 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ வேகமாக தாண்டி போயிடுச்சு சார். அதுதாங்க அதுதான் சொல்றியா, மக்கள் வந்து நாங்கள் போட்டது எல்லாமே விஜய்க்குன்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னா இந்த இவிஎம் மிஷினில் வாக்குகள் எண்ணப்படுறது ஒரு விஷயம், ஆனால் தபால் ஓட்டுகள் வர்றதாங்க மிகப்பெரிய விஷயம். ஜாமவங்கள 2 பேர் இருக்காங்க, அவர்களுக்கு தான் தலைமுறையாக வந்துட்டு இருந்தது, அதையும் உடைச்சிருக்காரு விஜய். தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் போது 110 இடங்கள் முன்னிலை வாங்கியிருந்தார். சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது. அப்போ தபால் ஓட்டுகள் போடக்கூடிய யார் உங்களுக்கு 60, 70, 80 வயசு உள்ளவர்கள், அரசாங்க ஊழியர்கள், ரிட்டையர்மெண்ட் வாங்குறவங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க, முன்னாடி இவர்கள் போட்டவங்க, அவர்களுக்கு போட்டவங்க, அவர்களே ஒரு பெரிய மாற்றத்தை வேணுங்கிற நோக்கத்தோடு தான் தபால் ஓட்டில் பதிவு செய்யப்பட்டதா நான் நினைக்கிறேன். நான் இதை ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் தேவை. அந்த ஸ்பேஸ் வேணும், எங்களுக்கு தேவை ஒரு நபர்னாங்க. அந்த நபர் யாருமே இல்லாமல் இருந்தது. அந்த நபர் விஜய் வந்தார். இல்லை என்ன ஒரே ஒரு சிறப்புனா, தனி ஒரு மனிதனாக களத்தில் சுற்றி எல்லா பேரும் அடித்தாங்க விஜயை. தனிப்பட்ட முறையில் அவருடைய பர்சனல் வாக்கையும் அடித்தாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, தப்பு இல்லைங்க, அரசியல் விமர்சனம் பண்ணுங்க, விஜய் வருவாரா, அரசியல் இதெல்லாம் கேளுங்க, தவறு கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறை அடித்தாங்க பார்த்தீங்களா விஜய், சொந்த விஷயத்துக்காக நீங்கள் விஜயை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக நீங்கள் பேசினா தவறு இல்லை, அரசியல் சம்பந்தமாக நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. எவ்வளோ பேர் விஜய் அசிங்கப்படுத்தினாங்க, பர்சனல் விஷயங்கள்ல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து இழுத்து ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க விஜயை. அது ரொம்ப தவறுங்க. ஒரு மனிதனை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, தவறே கிடையாது. ஒரு சினிமா நம்ம பார்த்து விமர்சனம் பண்றது இல்லையா, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு, அது மாதிரி பண்ணுங்க. நீங்க அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறது, வன்மத்தை வச்சுட்டு நெஞ்சில் வன்மத்தை கக்குறதுன்றது இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய தவறுங்க. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விஜய் அவர்களுக்கு நீங்க நெகட்டிவாக இந்த மாதிரி வீடியோக்கள் போட மக்கள் அதை பார்த்து விஜய் எல்லாரும் கார்னர் பண்றாங்க, அது ஓட்டா மாறுங்கிறத நம்ம அதான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நீங்க அடிக்க தான் அந்த பொருள் பலன்னு மின்னும், தங்க மாதிரி ஜொலிக்கும்னு. விஜய் அடின்னு அடிச்சிங்க, அதை அப்படியே தங்கமா பலன்னு மக்கள் மாற்றிருங்க, வைரம் மாதிரி மாற்றி வச்சிருக்காங்கிறது இந்த முன்னிலை சொல்லுது. இப்போ அதனால் தயவு செய்து இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனல் வாழ்க்கை உள்ளே போய் இந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு தயவு செய்து அடிக்காதீங்க, வேண்டாம். அது விஜய்னு இல்லை, யாரா இருந்தாலும் சொல்கிறேன் நான், இதை கடந்து போயிருங்க, அது தேவையில்லை. அரசியல் ரீதியாக இந்த கட்சி இப்படி பண்ணணும், இந்த மக்கள், நானும் அதான் சொல்லியிருந்தேன்லங்க, முந்தைய வீடியோ பாருங்க. மக்கள் யாரை உட்காரப்பான்னு தெரியாதுன்னு சொன்னேன், யாரை உட்கார வச்சாலுமே சிறப்பு, நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் சொல்லியிருக்கேன் நான். இவர் தான் வரணும் சொல்ல கிடையாது. ஆனால் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, அவர் வரணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு விஜயை தாவேக்காவை முன்னிலைப்படுத்தி இதுவரைக்கும் முன்னிலை போய்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட அவர் பாதுகாப்பு தர்றதுக்கு அதிகாரிகள் எல்லாம் போயிட்டாங்க, நெருங்கியாச்சு. ஸோ மக்கள் கொடுத்த தீர்ப்பு, அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுளே வரப்பிரசாதம் கொடுத்தது மாதிரி, அதை மக்கள் கொடுத்துருக்காங்க. மக்களை நம்பினார், மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. புசி ஆனந்த் அவர்கள் வந்து டி நகரில் நிற்கும் போது அவரை பயங்கரமாக கேலி கிண்டல் பண்ணாங்க. அவருக்கு வந்து பேசவே வரலை, அவருக்கு சரியாகவே தமிழ் பேச வரலங்கிற மாதிரிலாம் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. பாவம் அவர். ஏங்க ஒரு ஸ்லாங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலில் வருங்க, அதை தான் சொல்கிறேன் இல்லையா. நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து இப்படின்றதெல்லாம் அசிங்கப்படுத்துறதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் அப்படி அசிங்கப்படுத்தி மக்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, சொல்லலை. அவர் பாண்டிச்சேரியில் நின்றவர், எம்எல்ஏ இருந்தவர், கடலில் கொடுத்தா சிறப்பாக இருக்கும், ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்கும். இந்த சென்னைங்கிறது வந்து அது வந்து விஷப்பரிச்சை வேண்டான்னு சொல்லப்படும் போது கூட பார்த்தா ஆனந்த் அவர்களுக்கு நான் நிற்கிறேன், எனக்கு விஜய் முகம் போதும், முகம் தேவையில்லை, விஜய் முகம் போதும்னு அவரே சொன்னார் புஷி ஆனந்தே. அதுதான் மக்கள் வந்து இந்த விஜய் முகத்தை தான் பார்த்துருக்கான்னு சொல்ல வருது. அந்த விமர்சனங்கள் வந்து நீங்கள் புஷி ஆனந்த் மேலே பலதரப்பட்ட பேர் வந்து எப்படி விஜயை கடுமையாக பண்ணாலும் வந்து ஆனந்தவர்கள் கடுமையாக விமர்சனப்பட்டது உண்டு. அது நான் அதை எல்லாமே அதாவது தூளாக உடைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்ள முடியும். அதில் மக்கள் யாருக்கு ஒரு ஆதரவு தருவாங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட தெரியாதவங்களுக்கு அவர்கள் விஜய் முகமாக பார்த்துருக்காங்க, அப்படிதான் நான் பார்க்கப்படுறேன். ராஜ்மோகன் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ராஜ்மோகன் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் ராஜ்மோகன் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவருடைய தொகுதியான எக்மோர் முன்னிலையில் இருக்காரு ராஜ்மோகன். நல்ல சிறந்த அறிவாளிங்க ராஜ்மோகன். அதனால தான் உங்களுக்கு வந்து மேடை பேச்சில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச் தான் தெரிக்கும், பேஸ் வாய்ஸ். அவர் பேசும்போதே அப்படியே எல்லாத்தையும் கட்டி போட்டுறது மாதிரி இருக்கும் அவருடைய
அவருடைய அந்த வாய்ஸ் குரல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ நல்ல திறமையானவர், அறிவாளி, இவ்வளோ விஷயம் ராஜ்மோகன்கிட்ட இருக்குது. அவரும் இப்போ கிட்டத்தட்ட முன்னிலையில் போய்கிட்டு இருக்காரு. அதுதான் சொன்னேன் நான், எந்த தொகுதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால், மக்களுடைய மனசில் போய் இடம் பிடித்தால். விஜய் மக்களுடைய மனசில் போய் உட்காந்துருக்கார். ஒவ்வொரு வீட்டு வாசலையும் இல்லை, ஒரு வீட்டு வாசல் வீட்டுக்குள்ளேயும் மக்கள் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்கிறத நான் பார்க்குறேன் சார். இதை அது அவர்களுடைய வேட்பாளர் நியமிக்கப்பட்டவர்களுக்கு விஜய் கொடுத்த ஒரு ஆதரவு தான் இது. இப்போ வந்து விஜய் 2 தொகுதிகளிலும் முன்னிலை இருக்காருன்றாங்க. இப்போ இது எப்படி சார் வரப்போகுது? 2லுமே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ முன்னிலை போயிட்டு இருக்காரு, 2மே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெற்று எல்லாமே அந்த மாற்றங்கள் வரும்போது ஒரு தொகுதி கண்டிப்பாக வந்து ரிசைன் பண்ணி தான் தீரணும். அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. எலெக்ஷன் அது ரீஎலெக்ஷன் தான், பை எலெக்ஷன் நமக்கு வரதான் செய்யும். வரும்போது அங்கேயும் விஜய் சார்பாக ஒரு வேட்பாளர் நியமிக்கப்படுவார். ஸோ அப்போ நிற்க வருவார். அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட இப்போ மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த ஆதரவு மக்கள் தருவான்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், எந்த தொகுதியை ரிசைன் பண்ணுவார்னு தெரியாது. ஆனால் மக்கள் அதை நீங்கள் வந்து எதுவுமே தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அதனால் உங்கள் தொகுதியிலேருந்து ஏன் ஐயோ நம்ம ஜெயிக்க வச்சோமே விஜய் ரிசைன் பண்ண நினைக்காதீங்க. விஜய் முகமாக ஒரு நபர் நிற்க வைப்பார். அங்கே உங்களை வந்து மீண்டும் விஜய் சந்திப்பார். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே 2 நாள் வீடியோ 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழக மக்களை ஒவ்வொரு ஊராக சந்திக்க போகிறான்னு சொல்லியிருந்தேன். நன்றி தெரிவிக்கணும்னு சொன்னேன், என்னோட மகிழ்ச்சி தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வரப்போகிற இதில் வந்து மக்களை சந்திக்க வர்றார். இனிமேல் விஜயை எல்லா இடங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. பாதுகாப்பு தானாக வரும். அழகாக அப்படி வந்து மக்களை சந்திப்பார், தோளோட தோளில் கைப்படுவார். உங்களை நம்பினவருக்கு நீங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்கீங்க மக்கள் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையில் தெரியுது. நான் தான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். ஓகே சார், அடுத்த வீடியோவில் விஜய் போடக்கூடிய அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணலாம். நம்ம விஜய் அவர்களுடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறத. நீங்கள் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நடந்துருச்சு. எல்லா பர்சன்டேஜும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஃபைனல் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார்.